இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிராக் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் இன் 30 days. 30 நாள் ஒரு இந்த எஸ்பிஐ பிஓவை நம்ம கிளியர் பண்ண முடியுமா, அது எப்படி கிளியர் பண்ண முடியும், என்ன செஞ்சால் கிளியர் பண்ண முடியும் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரீவியஸ் இயர் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன வரிசையாக பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் அவங்க என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டாங்க, அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம மெயினாக இந்த 3 செக்ஷன்ஸ் இருக்கும்: இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த 3 செக்ஷன்லையுமே எப்படி நம்ம ஒரு செக்ஷனுக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதே போல் 30 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியாவது கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளானும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த வேர்டு எடுத்துக்கும் போதே எல்லாருமே டிமோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அப்படின்னா இந்த 30 நாள் யார் கிளியர் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுன்னுவாங்க. உண்மையாக சொல்லணும்னா கஷ்டமான விஷயம் தான், கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் முடியாது என்பது இந்த இதில் இல்லவே இல்லை. யார் நினச்சாலும் எதை நினச்சாலும் முடியும். அதுவும் நம்ம என்னென்னா, நம்ம ஒன்றும் புதுசாக ஒரு மேத்ஸோ ஒரு இதோ நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம ஒரு 10-20 வருஷமாக ஸ்கூலிங்லேருந்தே காலேஜஸ்லேருந்து நம்ம அந்த மேத்ஸ் இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே நம்ம கமக்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னா நமக்கு ப்ராக்டிஸ். அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் என்ற விஷயம் தான் நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்ம டாபிக்ஸை, கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டு அதே போல் அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகிடும். அதுவும் நம்ம கட்டாயமாக கிளியர் பண்ண முடியும். ஒரு நல்ல வெல்வெஸ்ட் ஜாபில் நம்ம செட்டில் ஆக முடியும். பட் அதுக்கான ஐடியாலஜி எல்லாமே நமக்கு கட்டாயமாக தேவை. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி 30 நாள் இந்த எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ண முடியுமா முடியாதா, இப்படி முடியும்னா என்ன செஞ்சால் அது முடியுன்றதையும் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பிஆர் எடுடெக். நான் உங்கள் எஸ்பிஆர் எம்எல். ரெகுலர் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அதே போல் நம்ம இந்த சேனலில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான குவான்ஸ் லைவ் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபர்தராக ஃபியூச்சரில் எல்லாமே டெவலப் பண்ணுறது பார்ப்போம். தற்போதைக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நம்ம ஒரு வருஷம் எப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்றது தான் ஃபஸ்ட் பார்க்கணும். ஃபஸ்ட் என்ன சொல்கிறோன்னா, இந்த 3 டாப்பிக்லையும் பார்ப்போம். ஃபஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஃபஸ்ட் என்னென்னா ஒரு செக்ஷன் என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஏன்னா இது ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் பேட்டர்னே சொல்லலை. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு 60 minutes டைம் கொடுப்பாங்க. எவ்வளோ? 60 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அதில் நம்ம 3 செக்ஷன் இருக்கும்: குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ். மொத்தமாக 100 கேள்வி இருக்கும். அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35 கொஷின்ஸ், ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ். இதுதான் நம்ம கேட்க போகிற கேள்விகள். அதே போல் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு 20 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அதே போல் ரீசனிங்க்கும் ஒரு 20 minutes தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கும் 20 minutes தான் இருக்கும். அப்படின்னா இது செக்ஷனல் டைமிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் கடந்த வருஷம் பல வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் அவங்க எவ்வளோ தான் கட் ஆஃப் வச்சாங்க அதை வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணோன்னா மொத்தம் 100 மார்க்கு. ஒரு கேள்விக்கு 1 மார்க் இருக்கும். ஒருவேளை நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா அதுக்கு -0.25 மார்க்ஸ் அதை டிடக்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸாம்ஸ் கட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நம்ம சேஃப் ஜோனில் எப்போ இருப்போம்? இந்த 100 மார்க்கு நீங்கள் 60% மேலே மார்க், 60 மார்க்கு மேலே வாங்கினா கட்டாயமாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி கேட்பாங்க ப்ரிலிம்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்ப்போம். இது என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டாங்க அதை வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்னா அதில் என்னென்ன கேள்வி அதிகபட்சமாக கேட்குறாங்க, எந்த மாதிரி டாபிக் கேட்குறாங்க என்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த எக்ஸாமை நம்ம அட்டன் பண்ணோன்னா ஸோ அந்த எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு ஒரு குறிக்கோள், ஒரு பிளான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்லேயும் எந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நமக்கு குவான்டிடேட்டிவ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஜென்ரலாக தெரியும். ஸ்பீடு, ட்ரெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நான் அட்டன் பண்ண முடியாது, மேத்ஸில் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் முக்கியமாக என்னென்னா இங்கே எக்ஸாம்ஸ் பேங்கிங்கில் என்னென்னா ஸ்பீட், அக்யூரேசி மேலே தான் டிபெண்ட் ஆகும்னா எவ்வளோ வேகமாக நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம், அதே போல் எவ்வளோ தெளிவாக கரெக்டான ஆன்சர் நம்ம வர வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு 5 வருஷம் கம்பேரிஷன் பார்க்குறோம். 2016, 17, 18, 19, 20. இந்த கம்பேரிஷன் இன்னும் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இப்போ ஒரு ஸ்லாட் நடக்கும். அப்படின்னா ஒரே நாளில் 4 எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கோம். 4 ஸ்லாட்லேயும் இருக்கும். 4 ஸ்லாட்லேயும் ஒரே மாதிரி கேள்விகள் வராது. இது ஆவரேஜ் தான். அப்படின்னா எல்லாமே அந்த ஸ்லாட்டில் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆவரேஜாக ஒரு செக்ஷனுக்கு எத்தனை கேள்விகள் கேட்கக்கூடும், இது மாறவும் கூடும். இதே தான் ஃபிக்ஸாக இருக்குன்றதுக்கு இல்லை. அதனால தான் நம்ம ஹேண்ட் ரிட்டனாக ஒரு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி எழுதுவோம். ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன்னா கிட்டத்தட்ட
10 கேள்விகள் கிட்ட கேட்கப்படும். பார்த்துக்கோங்க, 10 கேள்வி வந்து கிட்டத்தட்ட டேட்டா இன்டர்பிரேஷனில் கேட்கப்படும். டேட்டா இன்டர்பிரேஷன்னா என்ன? ஒன்று, ஒரு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுப்பாங்க, பை சார்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சார்ட்ஸ் ஏதாவது கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனாக நிறையா இருக்குது. ஆனால் எதுனாலும் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, தியரிட்டிக்கல் டேட்டா இருக்குது, டயக்ராமேட்டிக் டேட்டா இருக்குது, பை சார்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பல விதமான டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குது. பட் ஆனால் மொத்தமாக நம்ம அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், என்ன தான் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கேல்குலேஷன் மட்டும்தான். அப்படின்னா நம்ம மேத்ஸை கொஞ்சம் ஸ்பீடாக கேல்குலேட் பண்ண தெரியணும். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வேகமாக பண்ண தெரிஞ்சோன்னா, அதுக்கடுத்து இதிலிருந்து நம்ம பர்சன்டேஜஸும், ஆவரேஜஸும், ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனும் இந்த மாதிரி ஈஸி டாபிக்ஸ் வந்து வேகமாக பண்ண முடியும். இதை ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பக்காவாக, ஸ்பீடாக, அக்யூரேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணணும். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனில் அதிகபட்சமாக உங்களுக்கு 8லேருந்து 12 கேள்வி, 8 to 12 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதிகபட்சம் நமக்கு. அதே போல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து சில வருஷம் கேட்குறாங்க, சில வருஷம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் கேட்டாங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து அதிலேருந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்பர் சீரீஸ் வந்து 5 கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. அது மாறவும் கூடும். ஏன்னா ஒரு சில டாபிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேஷன்ஸ்னு இருக்குது. அந்த அப்ராக்சிமேஷன்ஸ் டாபிக்ஸ்லேயும் நமக்கு என்னென்னா இந்த மிஸ்லேனியஸில் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் வந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் மேத்ஸும் அதே போல் நம்பர்ஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு நம்ம ஸ்பீடாக கால்குலேட் பண்ண முடியும்னா அதுலேருந்து வர்றது தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக பார்ப்போம். ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க வருஷம். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் தான் எடுத்துக்கிறோம். அதே போல் மிஸ்லேனியஸ்னால் இங்கே தான் உங்களுக்கு வந்து 8லேருந்து 10 கேள்விகள் வந்து இதில் தான் பர்சன்டேஜஸும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும், அதுக்கு மேலே உங்களுக்கு வர ட்ரெயின் கொஷின்ஸ், இந்த மாதிரி போர்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த மிஸ்லேனியஸில் வரும். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. 35 கேள்வியில் உங்களுக்கு ஒரு 10 கேள்வியை கழட்டிட்டோம்னா அப்படின்னா ஒரு 10 கேள்வியை நம்ம தூக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்னது 25 கொஷின்ஸ். 25 கொஷின்ஸ் உங்களுக்கு ஸ்பீடாக மேத்ஸை சால்வ் பண்ண முடிஞ்சாலே போதும், குயிக்காக இருந்தாலே போதும், அதை கேள்வியை புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா முக்கியமாக டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டுமே நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பழக்கம் இருக்குது, ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா அதிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஸ்கோரிங். 20 கேள்வி உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான். இன்னொன்று என்னென்னா டைம் இம்பார்ட்டன்ட். 20 நிமிஷத்தில் நம்ம சால்வ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரை நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கொஷினை படிக்கணும், அதையும் சால்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த குவான்டிட்டி ஆப்டர் நீங்கள் வெல் பெஸ்ட்டாக இருப்பீங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்து பண்ணுறோன்றதெல்லாம் இல்லை. 20 கேள்வி பார்த்து பண்ணிங்கன்னா அந்த 20யுமே கரெக்டாக சால்வ் பண்ணாலே முடிஞ்சிடும். உங்களுக்கு பர்சன்டேஜஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா டேலண்டடாக இருப்பீங்க. ஆனால் நேரம் என்னென்னா பர்சன்டேஜஸில் ரொம்ப டிஃபிகல்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் பர்சன்டேஜஸ் அட்டன் பண்ணுறேன், ஆனால் அந்த கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமானது நான் அந்த 1/2 மினிட்டோ 1 மினிட்லையோ நான் சால்வ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன நடக்கும், அங்கே வந்து அந்த ஒரு கேள்வி எனக்கு 3 to 4 மினிட்ஸ் வந்து அது கன்சியூம் பண்ணிடும். எப்பயுமே நம்ம தெளிவாக இருக்க வேண்டியதுன்னா அந்த 3 to 4 மினிட்ஸ் கன்சியூம் பண்ணுற ப்ராப்ளம் எதையுமே வந்து நம்ம அட்டன் பண்ணவே கூடாது. எந்த கொஷினில் நம்ம வேகமாக குயிக்காக ஆன்சர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. எங்கள் எக்ஸாமில் மெயின் ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ எல்லாமே நீங்கள் படிக்கிறதில்ல, ஸோ இருக்கிறதுல நமக்கு எது ஸ்ட்ராங் ஜோன் இருக்குமோ அதை குயிக்காக பண்ணணும். ப்ராக்டிஸ் செட்ஸ் வந்து அதிகமாக பண்ணணும். இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து ஒரு ஐடியாலஜி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்காக ஓன்லி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நிறைய பேர் மேத்ஸில் சஃபராக இருந்தாலும் இதுக்காக தான் நம்ம ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து ஒரு ஒன்லி 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். 30 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். அதில் ஜாயின் ஆகிறவங்க கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வர்றது தான் ரீசனிங் என்னென்னா பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் நம்ம சால்வ் பண்ண தான் அதில் இருக்கிற கஷ்டமே தெரியும். ரீசனிங்கில் ஹை அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எங்கேருந்து வருதுன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏதாவது புக் இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா, ஒரு கான்செப்ட் இருக்கா, எதையாவது நம்ம படிக்கணும்னா இல்லவே இல்லை. நம்மளோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டி மற்றும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ ஹையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதை வச்சு தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் என்ன வரும், நமக்கு இப்போ எத்தனை பேர் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சீட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து எப்போயுமே நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டு அது எப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க. சால்வ் பண்ணும்போது என்னென்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள்
டைம் கன்சியூம் ஆகும். இப்போ ஒரு பசில் வந்து வராது நமக்கு, அது வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட பிடிச்சிரும். அப்போ என்னென்னா மெயினாக ரிமைனிங் வந்து நம்மளால் சால்வ் பண்ணாமல் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது உங்களோட லக்கு. டக்குன்னு 30 கேள்வியும் நீங்கள் பண்ண முடியும். 35 கேள்வியில் 30 கேள்வியும் உங்களால் ரீசனிங்கில் பண்ணிட முடியும் 20 நிமிஷத்தில். ஏன்னா அதுதான் டைம் ஜோன். ஏன்னா ஸ்கோரிங்கிறது இங்கே ரீசனிங்கில் தான் நமக்கு அதிகமாக வரக்கூடும். இப்போ 60 மார்க் வாங்கணும்னா 30 மார்க் ரீசனிங்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இன்னும் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷில் 15 சேவ் பண்ணிடும். பட் அப்போ என்னது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரணும்னா இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எவ்வளோக்கு அதிகம் பாருங்கள். கடந்த ஒரு 5 வருஷம் கால்குலேட் பண்ணோம்னா எப்படி கால்குலேட் பண்ணாலும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 கேள்விக்கு மேலேயே கேட்டிருக்காங்க. அது மாறும். அப்போனா ஒரு கான்செப்டும் மாறும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, பேரலல் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, 5 மெம்பர்ஸ் ஃபேஸிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, 6 மெம்பர்ஸ் ஃபேஸிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது ரீசனிங்குள்ளேயே. பட் ஆனால் மொத்தத்தில் என்னென்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பசில்ஸில் தான் நிறையா கேள்விகள் வருது. அதுக்கடுத்து இன்இக்வாலிட்டிஸில் வந்து ஒரு 5 கேள்வி இல்லைனா 4 இந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டுருக்கு. கோடிங் அண்ட் டீகோடிங்லேயும் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கிட்ட ரெகுலராக வருது. மிஸ்லனியஸ்னால் இங்கே தான் பிளட் ரிலேஷன்ஸு, டைரெக்ஷன்ஸு, ஆர்டரு, ரேங்கிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் மிஸ்லனியஸ். இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப படிக்க தேவையில்ல. பிளட் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அந்த கான்செப்ட் என்ன, அதை நம்ம எப்படி ஒரு ஆன்சர் கொண்டு வரணுன்றதை ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம ரெகுலராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க தேவையில்ல. ஆனால் கற்றுக்கிட்ட விஷயத்த வேகமாக பண்ணுறதுக்கும் உடனே ஆன்சர் வர மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நமக்கு போதும். நெக்ஸ்ட் ஆடிவன் வந்து ஒரு சில வாட்டி 5 கேள்வி கேட்பாங்க, சிலோஜிசம் 5 கேட்பாங்க, டேட்டா சஃபிஷியன்சி வந்து 5 கேட்பாங்க. அப்படின்னு இது என்னென்னா இது ஒரே பேட்டர்னில் வராது. ஆனால் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறையா வரும். மற்றது எல்லாமே வந்து டாபிக்ஸ் வந்து 5 அந்த மாதிரி ஷேட்டர் ஆகி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான டாபிக்ஸ். ஒரு வருஷம் என்னென்னா கடந்த வருஷம் பிளட் ரிலேஷன்ஸே 4 கேள்வி கேட்டாங்க. ஸோ இது இந்த 5 வருஷம் எப்படி கேட்டாங்கன்றதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் ரீசனிங் வந்து ரொம்ப ஸ்கோரிங்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வந்தான்ட்டு சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஏன்னா அவங்களோட பேஸ் வந்து ஸ்கூலிங்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு நமக்கு தனியாக ஏதாவது ஆயுதம் வேணும்னா எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான் நமக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை நம்ம அதிகமாக படிக்கணும். படிக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் தெரிஞ்சு இருக்கணும். இதுதான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இதுலேயே நமக்கு 8லேருந்து 12 கேள்வி இல்லைன்னா 10 கேள்வி வந்து கேட்டுட்ருக்காங்க வருஷம். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து ஒரு பெரிய பேராவாக இருக்கா சின்ன பேராவாக இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைம் கன்சியூம் பண்ணாமல் நம்ம உடனே ஆன்சருக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம கொஷின்ஸ் படிச்சுட்டு நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் படிக்க ஆரம்பித்தோன்னா அது ஓரளவுக்கு சில பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். இது ஒரு டெக்னிக். ஃபஸ்ட்லேருந்து இல்லாமல் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதே போல் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு 5 கேள்விக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்பாட்டிங் எரர்ஸ் இருக்கிறதுல தவறுகள் எதுன்னு கண்டுபிடிக்கணுன்றதும் கேட்குறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸும் ஒரு 5 வரும். கிளாஸ் டெஸ்ட் வந்து 5 to 6 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. 7 கூட வருது, 10 கூட ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு 5 to 10. இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபார்மில் வராது இங்கிலீஷ் வரைக்கும். ஏன்னா அது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மேக்ஸிமமாக வந்து 8லேருந்து 10 கேள்வி வரும். மற்ற எல்லாமே வந்து ஒரு செக்ஷன்லையும் மினிமம் மார்க்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு எவ்வளோ நம்ம கிராமர் மற்றும் வொக்காபுலரி நம்ம மைண்டில் கிராமர் அண்ட் வொக்காபுலரி எவ்வளோ குவிக்காக இருக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னன்றது அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால 20 நிமிஷம் வந்து இங்கிலீஷில் 30 கேள்வி சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே போதும். நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்து அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். வொக்காபுலரிலையும் கிராமர்லேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ரொம்ப வெல்வெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக வந்து இதில் குட் ஸ்கோர் வந்து நீங்கள் வாங்க முடியும். சில பேர்த்துக்கு தான் அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா டாபிக்ஸ்லையுமே எல்லா வருஷமுமே அந்த டாபிக்ஸில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அதை எல்லாமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம சிஸ்டமைஸ்டு லேர்னிங். ஸோ இப்போ என்ன டாபிக் அந்த செக்ஷனில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன டாபிக்ஸ் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் கடந்த 5 வருஷமாக அவங்க கொடுத்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸில் கனெக்ட் பண்ண சிஸ்டம். இது ஒரே விதமாக இருக்காது. ஒரு ஸ்லாட்டுக்கும் மாறினாலும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து அந்தந்த வெயிட்டேஜ் இப்போ பாருங்கள். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எப்போயுமே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்போயுமே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிற வெயிட்டேஜ் இருக்கிற கான்செப்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணி
அதில் நம்ம வீக்காக இருந்தோம்னா அதை ஸ்ட்ராங்காக வைக்கணும், ஒரு வேளை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னும் குயிக்காக வைக்கணும். அப்போ தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். இப்போ என்னென்னா ஒரு டாப்பிக்லையுமே நம்ம இந்த 30 நாளில் ஒரு சப்ஜெக்டை நம்ம கிளியர் பண்ணோம்னா அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு இங்கிலீஷ்க்கான மந்த்ராஸ் என்ன, அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் அந்த ஸ்ட்ராங் ஜோன் ஆகிறதுக்கு அதுக்கான டெக்னிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மந்த்ரான்னா பேங்கிங் எக்ஸாம்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கட்டாயமாக வெல்வர்ஸ்டாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், கிளியராக இருக்கணும். இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் வொக்காபுலரியும் இருக்கணும், கிராமரும் இருக்கணும். அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது மேலே நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், ரிவைஸ், ப்ராக்டிஸ். அப்போ நம்ம ஒரு கிராமர் தெரிஞ்சுக்கணும், வொக்காபுலரி தெரிஞ்சுக்கணுன்னா கிராமர் என்ன செய்கிறீங்க, ஃபஸ்ட் கற்றுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னென்னா அதையே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஒரு புக் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு வாட்டி படிக்கிறீங்க, அதை வொக்காபுலரி படிச்சிட்டோம், கிராமரை படிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்னென்னா அதை கற்றுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோன்றதை விடாமல் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். டெய்லி ரிவிஷன்ஸ் வந்து தேவை. ரிவைஸ் பண்ணிவிட்டு அதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா கற்றுட்ருப்பீங்க, ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் செட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து அதிகமாக படித்தே ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் தேவை. ரெகுலராக கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் படிக்கிறேன்னா 20 மினிட்ஸ் பிடிக்குதுன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்க டைமை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க 2 ஹவர்ஸ் ஆகும் சில பேர்த்துக்கு. அவங்க வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம படிக்க கற்றுக்கணுன்னா அது 1 ஹவரில் முடிக்கிறது அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். அதே போல் ஒரு பேஜை நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னா அந்த ஒரு பேராக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த பேஜ்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதை நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிடிச்சுன்னா நாளைக்கு என்ன செய்யணும், அதை 8 நிமிஷத்துலையோ 7 நிமிஷத்துலையோ முடிக்க நம்ம கற்றுக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளோட மைண்டு பிளானிங் தான். அதே போல் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா சரன்னு படிச்சுட்டு போயிட்டு அது என்னன்னு புரிஞ்சிக்காமல் விடுறதெல்லாம் இல்லை. படிக்கும் போதே அதை புரிஞ்சிக்கும் ஒரு திறமையும் இருக்கணும். அந்த படிக்கிற வேகத்தையும் நம்ம கூட்டி ஆகணும். அதே போல் அங்கே சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாத வார்த்தைகள் டெய்லி வந்துட்டுருக்கோம். ஒரு டெய்லி ஒரு 5 வார்த்தையோ 10 வார்த்தைகளோ ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் வந்து தெரியாத வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வொக்காபுலரி வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம இங்கிலீஷ் ஒரு பேங்கிங் செக்டரில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மந்த்ராஸ் இது தான். ஸோ இதுக்கு மேலே நமக்கு எது தான் படித்தாலும் எது தான் இருந்தாலும் இதுதான் மெயின். இதுக்குள்ளே புக்கில் இருந்தோ இதிலிருந்தோ வர நாலேஜெல்லாம் இல்லை. நமக்குள்ளே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு நம்மளாக பில்ட் பண்ண போகிற நாலேஜ் தான் இது. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மந்த்ராஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம பார்க்கணுன்னா அது எப்படி, குவான்டிடேட்டிவ் எப்பயுமே வந்து ஸ்கோரிங்காக இருக்கும். அதே போல் ஹை ப்ராக்டிஸ் ப்ரிப்பரேஷன் இருந்தால் தான் அது ஸ்கோரிங், இல்லைனா நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். நிறையா பேர் அதில் ரொம்ப 10 மார்க்ஸ் கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே ஸ்ட்ராங் ஜோனை மாற்றிட்டு 35க்கு 25 ப்ளஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் என்னென்னா இது எப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் உங்களுக்கு எப்போ ஸ்கோரிங்காக மாறும்னா அந்த ஸ்கோரிங் எப்போன்னா ஹை ப்ராக்டிஸும் இருக்கும், ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேத்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸும் நம்ம சால்வ் பண்ண முடியும். இதுக்கான மெயின் டெக்னிக்ஸ் என்னென்னா நிறையா படிக்கணும், ஏதோ படிக்கணும்னா இல்லை, சிம்பிள் டேபிள்ஸ் தான். 25க்குள்ளே நமக்கு எல்லா டேபிள்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் 30க்குள்ளே ஸ்கொயர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். க்யூப்ஸும் 25க்குள்ளே இருக்கிற க்யூப்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் எல்லாம் நமக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஸ்பீட் மேத்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸ் எடுப்போம். அந்த மாதிரி ஸ்பீட் மேத்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கேல்குலேஷன்ஸ் வந்து ஸ்பீடாக நம்ம பண்ண முடியும். ஒரு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ சப்ட்ராக்ஷன் அடிஷனோ இந்த மாதிரிலாம் எவ்வளோ குயிக்காக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் அதை நம்ம ஒரு 30 செகண்டில் பண்ணுறத ஒரு 5 செகண்ட்லேயோ 10 செகண்ட்லேயோ பண்ணோம்னா ஒரு 10 கேள்வி ஒரு 2 கேள்வி நம்ம எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள் அந்த மார்க்ஸ் கெயின் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் கான்செப்ட்ஸ் வந்து இப்போ ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜஸ் எல்லாமே இருக்கும். அந்த எல்லா கான்செப்ட்ஸுமே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், டிஐ வந்து அதிகமாக இருக்குது இங்கே கேள்விகள். டிஐக்கான செப்பரேட் கான்செப்ட் ஏதாவது இருக்கான்னா கான்செப்ட்லாம் இல்லை. பை சார்ட் கேட்பாங்க, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கொடுப்பாங்க, இல்லைனா தியரி வச்சு கொடுப்பாங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாத்துலேயும் இன்டீரியரை நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அதுலேயும் பர்சன்டேஜஸ், இதுதான். இப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே தான் அது கேள்விக்குள்ளே வரும். அதை தான் நம்ம பண்ணணும், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீட் மேத்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த டிஐஎஸ் நிறையா ஒரு செட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதோட ஸ்பீடும் அக்யூரேசியும் டைமிங்ஸும் நம்ம நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம்.
நெக்ஸ்ட் பேசிக் மந்த்ரா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு என்னென்னா ப்ராக்டிஸ் தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஸ்பீட் மேத்ஸ் அண்ட் அக்யூரஸினால ஸோ நமக்கு அக்யூரஸி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் அதே போல் ஸ்பீடாகவும் பண்ணணும், அது அக்யூரேட்டாகவும் பண்ணணும். அப்போ தான் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். இதுதான் நமக்கான குவான்டிடேட்டிவ் மந்த்ராஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக. அதுக்கடுத்து ரீசனிங் மந்த்ராஸ் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ 35 கொஷின்ஸ்க்கு 35ம் ஆன்சர் பண்ணுற மக்கள் இருக்காங்க. அதுக்கான தேவை என்னென்னா நம்ம இன்டெலெக்சுவலிட்டி தான். அப்படின்னா நம்ம எவ்வளோ கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறோம், நம்ம மைண்டு ஒரே வாட்டி மல்டிபிள் கான்செப்ட்ஸை எப்படி திங்க் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ரீசனிங்க்கான ஒரே ஒரு இது என்னென்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். இந்த ஒரு வார்த்தை தான் முக்கியமான குட் ஸ்கோரிங்க்கு. ஸ்டோர்னு வந்துருச்சு, ஸ்கோர் இது. ஓகே, ஒரு ஸ்கோரிங்க்கான முக்கியமான விஷயம் என்னென்னா ரீசனிங்கில் எதுன்னா ப்ராக்டிஸ் தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டியாவது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், இது பண்ணோம். ஆனால் இதுக்கு எந்தெந்த மெத்தடாலஜியில் கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கான ப்ராக்டிஸஸ் தான் பண்ணணும். இப்போ ரீசனிங்னா ஒரு எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேங்கிங்கில் இந்த எக்ஸாம் எஸ்பிஐ பிஓக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிளர்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா எஸ்பிஐ பிஓ ஓரியன்ட் அப்படின்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் செட்ஸில் நம்ம ரீசனிங் எடுத்துக்கிட்டு அதையே நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பசில்ஸ்னால் ஒரே பசில் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதே போல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னாலும் சிம்பிளாக அதே தான் இருக்கும். ஆனால் 6 மெம்பர்ஸ் இருக்கும், 8 மெம்பர்ஸ் இருக்கும், ஆப்போசிட் இருக்கும், அவ்வளோதான் மாற்றங்கள். பட் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கான டெக்னிக்ஸ் அப்படின்னா நம்ம எத்தனை வாட்டி சால்வ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அதுக்கான டெக்னிக்ஸ் வரும். அதனால தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் ரீசனிங்கு. அதே போல் நிறையா பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அளவுக்கு அதிகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் ஒரு கான்செப்டையும் லேர்ன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கான்செப்டை, அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டெக்னிக் நம்ம கற்றுப்போம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அதே போல் நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரீசனிங்கில் வேணால் ட்ரிக்ஸு அதிகமாக இருக்கும். ட்ரிக்ஸ்னால் ஒரு சில இதுக்கு நமக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில இதுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. அது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன் கிளாஸஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மேட்லேயோ இல்லை நல்லா யாராவது கிளியர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ட்ரிக்ஸ் தெரிஞ்சிங்கன்னா அது டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் நம்ம ரீசனிங்கான மந்த்ராஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 30 days பிளான் எப்படி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எல்லாருமே சொல்கிறாங்கன்னா 30 days கிளியர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்களோட மைண்டை வந்து எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வச்சுருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா முடியாது என்பது எதுவுமே இல்லை. நம்ம நினச்ச எதையும் முடித்து காட்ட முடியும், சாதிக்கவும் முடியும். அதை நீங்கள் கட்டாயமாக நம்பிதே ஆகணும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா முயற்சி பண்ணாமல் முடியாதுன்னு நீங்கள் ஒரு மூலையில் நின்னீங்கன்னா என்றைக்குமே அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி முடியாமல் போச்சுன்னா பிரச்சனையே இல்லை, முயற்சி உங்கள்கிட்ட இருக்கும். அடுத்த முயற்சியில் கட்டாயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ இதுதான் இதுக்கான மெயின் மந்த்ரா. ஸோ 30 நாளில் 10 நாளில் என்றைக்குனாலும் நம்ம நினச்சோன்னா நம்ம சாதிக்க முடியும். நமக்குள்ளே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதை நம்ம எவ்வளோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சும்மா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது, ஆனால் அதை நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக. அதே போல் நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புளை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க. நெகட்டிவ் தாட்ஸையும் எல்லாத்தையும் மடித்து நீட்டாக அடுக்கி ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் வச்சு போட்டு வச்சுருங்க. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு தேவையே இல்லை. ஸோ நெகட்டிவ் தாட்ஸையும் என்ன செய்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதே போல் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 10 நாள் 30 நாள் ஒரு பிளான் சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு 10 நாள் என்ன செய்யணும்னா கான்செப்ட் கிளாரிட்டி. குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்னாலும் ரீசனிங்னாலும் இங்கிலீஷ்னாலும் சில கான்செப்ட்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ஸில் வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஒரு கான்செப்ட்ஸு சிம்பிளிஃபிகேஷனால எல்லாத்துக்குமே கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை கற்றுக்குங்க. ரீசனிங்கில் இருக்கிற கான்செப்ட்ஸ் கற்றுக்கோங்க. அதே போல் இங்கிலீஷில் இருக்கிற வேர்ப்ஸ்னாலும் ஒக்காபுலரினாலும் கிராமர்னாலும் இதெல்லாமே வந்து வரிசையாக ஒரு வாட்டி கற்றுக்கோங்க. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி ஃபஸ்ட்டு 10 daysக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே போல் டாபிக் வைஸ் இப்போ நமக்கு கான்செப்ட் வந்துருச்சு, இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு டாபிக் வைஸும் நம்ம என்னென்னா ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாக சால்வ் பண்ணணும்னு என்னது ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள் 10 நாள் கான்செப்ட், அதுக்கடுத்து இன்னொரு 10 நாள் என்னென்னா டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கடுத்து ஃபைனல் 10 நாள் என்ன செய்யணும்னா மார்க் டெஸ்ட் எங்கேயாவது இருந்தால் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு புக்ஸ் கிடச்சாலும் பர்ச்சேஸ் பண்ணி அதே மார்க் டெஸ்ட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஜோன்ஸ் தெரியும். உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களோட வீக்னஸ் நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதே போல் அது மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்குன்றதுக்காக அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங் ஜோன்ஸில் தான் உங்களுக்கு மார்க்கும் ஸ்கோர் ஆகும். ஏன்னா ஸ்ட்ராங் ஜோன்ஸில் நம்ம டைமை ரெடியூஸ் பண்ண முடியும். வீக் ஜோன்ஸ் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா
அதையும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும், அதையும் ஸ்ட்ராங் ஜோனாக மாற்ற முடியும். ஸோ இதுதான் நம்ம 30 நாளுக்கான பிளான்ஸ். நம்ம செக்ஷனலைஸ்ட் பிளான்ஸும் சொல்லிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்குமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒருத்தருக்கும் சிலது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஒருத்தருக்கு சிலது வீக்னஸாக இருக்கும். ஸோ அதை சொல்லிவிட்டு அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு செக்ஷனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீவியஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக எந்த பிளான்னாலும் எதுக்குனாலும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த SBIPO ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது SPR EduTech. நான் உங்கள் SPR. நம்ம சேனலில் வந்து தற்போதைக்கு வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆனாலும் நமக்கு லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதே போல் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து only 25 ஸ்டூடெண்ட்ஸை பிளான் பண்ணி 30 days லைவ் கிளாஸ் வந்து பிளான் பண்ணுறோம். ரிட்டன் நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் UPSCக்கு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் டோட்டல் கைடன்ஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ், ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் SPR சைனிங் ஆஃப். டேக் கேர். எப்போயுமே பாசிட்டிவ் மைண்டோட எதையுமே சாதிக்க முடியுன்றத நம்பிக்கையோடு நீங்கள் போராடிட்டுருங்க. உங்களால் கட்டாயமாக எதையுமே சாதிக்க முடியும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் விட்டுருங்க. 30 நாள் இல்லை 20 நாள்லையும் நம்ம நினச்சோன்னா சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஜெயித்தாலும் தோற்றாலும் உங்கள்கிட்ட இருக்கிற முயற்சி வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த முயற்சியை விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸை தேடித்தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய், டேக் கேர். சைனிங் ஆஃப் SPR.